அன்பு நண்பர்களே, வணக்கம். மார்க்சிய லெனினிய சமூக ஆய்வுப் பள்ளியின் சார்பாக இந்த காணொளியானது வெளியிடப்படுகிறது. ஏப்ரல் 22 மாமேதை லெனினுடைய பிறந்த தினம். லெனின் இந்த பெயரை கேட்டாலே உடல் சிலுசிலுக்கிறது. உலகம் முழுவதும் உள்ள பாட்டாளி வர்க்கத்தினுடைய கதாநாயகனாக, ஆதர்ச சக்தியாக இன்று வரை இந்த பெயர் விளங்கி வருகிறது. 1870 ஏப்ரல் 22 பிறந்த தோழர் லெனின் ஜனவரி 21, 1924 தன்னுடைய 53வது வயதில் லெனின் உயிரிழந்தார். இந்த 53 ஆண்டுகளில் அவர் எழுதிய பக்கங்கள் 35,000க்கும் மேற்பட்டவை. ஏறக்குறைய 45 தொகுப்புகளாக அவர் எழுதிய எழுத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. காரல் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் எல்லோரும் எல்லாமும் பெற்று மனிதத்தன்மையுடன் வாழக்கூடிய ஒரு பொதுவுடைமை சமுதாயத்தை அமைப்பதற்கான தத்துவ அடித்தளத்தை அமைத்தார்கள். அந்த தத்துவ அடித்தளத்தின் அடிப்படையில் உண்மையிலேயே ஒரு புரட்சியை நடத்தி எல்லோரும் எல்லாமும் பெறுகின்ற ஒரு மனித சமுதாயத்தை படைக்க முடியும் என்ற நம்பிக்கையை உலகம் முழுவதும் உள்ள பாட்டாளி வர்க்கத்திற்கு ஏற்படுத்தியவர்தான் தோழர் லெனின். 1917 ரஷ்ய புரட்சி நடைபெறாவிட்டால் இந்த உலகத்தினுடைய நிலை எவ்வாறு ஆயிருக்கும் என்பதை நம்மால் கற்பனை கூட செய்ய முடியாது. ஒரு யுக புரட்சி நாயகன் என்றால் அது லெனினுக்கே பொருந்தும். அவருடைய தத்துவங்களையும் அவர் எவ்வாறு ரஷ்ய புரட்சியை மேற்கொண்டார் என்பதையும் இந்த காணொளியில் சற்று சுருக்கமாக நாம் காண்போம். லெனினுடைய பெரிய அண்ணன் சாஷா என்று அழைப்பார்கள். அவரும் ஒரு புரட்சிக்காரர் தான். அக்காலகட்டத்தில் நரோத்தினியம் என்ற அடிப்படையில் ஒரு தீவிரவாத இயக்கத்தில் அவர் உறுப்பினராக இருந்தார். ஜாரை கொல்ல வேண்டும் என்று அந்த தீவிரவாத குழு சதி செய்தது. அதனால் அவர் கைது செய்யப்பட்டு 1887 தூக்கிலிடப்பட்டார். அன்றைக்கு ரஷ்ய இளைஞர்கள் மத்தியில் மிக பெரும் இயக்கமாக இருந்த இந்த நரோத்தினியத்தை எதிர்த்துத்தான் ஆரம்ப காலகட்டத்தில் லெனின் பொதுவுடைமை இயக்கத்தை கட்டினார். லெனின் செர்பியாவில் நாடு கடத்தப்பட்டு இருந்த நிலையில் நதயா குரூப்ஸ்கயா என்ற பெண்ணினை சந்திக்கின்றார். அவர் புரட்சிகர செயல்களில் ஈடுபட்டதற்காக நாடு கடத்தப்பட்ட நிலையில் இருக்கிறார். எனவே லெனினும் அவரும் ஒருவரை ஒருவர் விரும்பி ஜூலை 10, 1898 திருமணம் செய்து கொள்கின்றனர். குரூப்ஸ்கயா ரஷ்ய போல்ஷிவிக் கட்சியினுடைய மிக முக்கிய உறுப்பினராக, மத்திய கமிட்டி உறுப்பினராக இறுதி வரை செயலாற்றுகிறார். ஆரம்ப காலகட்டத்தில் கட்சியினுடைய கல்வி பணிகளில் ஈடுபடுபவராக குரூப்ஸ்கயா விளங்குகிறார். தன் கணவருடன் தோளோடு தோள் நின்று இறுதி வரை புரட்சிகர பணியாற்றிய ஒரு பெண்மணியாக குரூப்ஸ்கயா விளங்குகிறார். இந்த தம்பதியினருக்கு குழந்தைகள் ஏதும் இல்லை. அவர்கள் இருவரின் வாழ்க்கையையும் ரஷ்ய புரட்சிக்காகவும் உலக புரட்சி இயக்கத்திற்காகவும் அர்ப்பணித்தவர்களாக லெனினையும் குரூப்ஸ்கயாவும் விளங்கினார்கள். குரூப்ஸ்கயா அவர்களுடைய குரலினை சற்று கேட்போம். அன்றைய காலகட்டத்தில் ஒரு பொதுவுடைமை புரட்சியானது பாட்டாளி வர்க்கம் எண்ணிக்கையில் அதிகமாக உள்ள முன்னேறிய தொழில்துறை உள்ள முதலாளித்துவ நாடுகளில்தான் புரட்சி ஏற்படும் என்று மார்க்சிய மூலவர்களே கருதினார்கள். ஏங்கல்ஸ் காலத்தரான ரஷ்யாவில் பொதுவுடைமை இயக்கத்தை அறிமுகப்படுத்திய மூத்த மார்க்சிய தலைவரான பிளகனோவ், ஜெர்மனியை சார்ந்த காவுஸ்கி போன்ற மார்க்சிய மூத்த தோழர்களே இந்த கண்ணோட்டத்தை தான் கொண்டிருந்தனர். இந்த கண்ணோட்டத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் லெனினுக்கு ஏற்பட்டது. அதனுடைய விளைவுதான் லெனின் எழுதிய ரஷ்யாவில் முதலாளித்துவத்தின் வளர்ச்சி என்ற நூலாகும். இது 1899 வெளியிடப்பட்டது. ரஷ்ய பொதுவுடைமை இயக்கத்திற்கான
தத்துவ அடிப்படையும் ரஷ்யா என்பது ஒரு பின்தங்கிய உற்பத்தி முறை கொண்ட நாடாக இல்லை, மாறாக முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறை வளர்ந்து வருகின்ற நாடாக உள்ளது என்பதை ஆழமான புள்ளி விவரங்களுடன் மறுக்க இயலாத வகையில் லெனின் இந்த நூலில் நிறுவினார். அதேபோல ரஷ்யாவில் உள்ள கிராமப்புறங்களில் சந்தை பொருளாதார அமைப்பும் பணப்பயிர் உற்பத்தி முறையும் உருவாகியுள்ளதை லெனின் இந்நூலில் நிரூபிக்கிறார். அது மட்டுமல்லாமல் உள்ளூர் சந்தை என்பது தேசிய சந்தையுடன் எவ்வாறு இணைந்துள்ளது என்பதையும், கிராமப்புறங்களில் ஒரு பாட்டாளி வர்க்கம் எவ்வாறு உருவாகி வருகிறது என்பதையும், ரஷ்யாவில் தொழில்துறை என்பது மிக வேகமாக எவ்வாறு உருவாகி வருகிறது என்பதையும் ஆதாரங்களுடன் லெனின் இந்நூலில் நிறுவுகிறார். லெனின் ஒரு மாபெரும் நடைமுறைவாதி. அவர் நடைமுறையில் உள்ள உண்மைகளை கொண்டு மட்டுமே தத்துவத்தை சரிபார்ப்பார். அந்த அடிப்படையில் உண்மையிலேயே ரஷ்யாவில் ஒரு முதலாளித்துவ வளர்ச்சி ஏற்பட்டு வருவதை அவர் நிரூபித்தார். ரஷ்ய பொது உடைமை கட்சியினுடைய சரியான திட்டம் உருவாவதற்கு இந்த நூல் மிக முக்கிய காரணமாயிற்று. அது மட்டுமல்ல, விவசாயிகள் மற்றும் கிராமப்புறங்களில் ஒடுக்கப்படுகின்ற கூலி விவசாயிகள், கிராமப்புற பாட்டாளிகள், சிறு விவசாயிகள் இவர்களுடைய கூட்டணி என்பதே ரஷ்ய புரட்சியினுடைய அடிப்படை என்பதை லெனின் நிறுவுகிறார். அதற்கான ஆதாரங்களையும் புள்ளி விவரங்களையும் இந்த நூல் அளிக்கிறது. இன்றைக்கும் உலக புரட்சியாளர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நூலாகவும், ஒரு நாட்டில் எவ்வாறு மார்க்சிய அடிப்படையில் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான அடிப்படையாகவும் இந்நூல் விளங்குகிறது. 1900 காலகட்டத்தில் ரஷ்யா முழுவதும் பல்வேறு மார்க்சிய குழுக்கள் இயங்கி வந்தன. ஒன்றுடன் ஒன்று போட்டியிட்டு கொண்டும் முரண்பட்டு கொண்டும் ஒற்றுமையை நிலவ முடியாத நிலை இருந்தது. ஒரு கட்சி திட்டத்தின் அடிப்படையில் ரஷ்யா முழுவதும் உள்ள புரட்சிகரவாதிகளை ஒன்றிணைப்பது என்பதே லெனினுடைய தலையாய பணியாக இருந்தது. இவ்வாறு ஒன்றிணைக்க வேண்டுமானால் அன்று நிலவுகின்ற முக்கியமான சிக்கல்களை முன்னெடுத்து அதற்கான தீர்வுகளையும் முன்வைக்க வேண்டிய அவசியம் லெனினுக்கு இருந்தது. ரஷ்யா முழுவதற்குமான ஒரு கட்சியை கட்ட வேண்டிய அவசியம் லெனினுக்கு இருந்தது. இந்த அடிப்படையில் உருவானதுதான் உலக புகழ்பெற்ற என்ன செய்ய வேண்டும் என்ற நூல். இது 1902 வெளிவந்தது. இப்புத்தகத்தில் லெனின் 2 வகையான சிக்கல்களை எடுத்துக்கொள்கிறார். ஒன்று, ஒரு கட்சி என்பது எவ்வாறு கட்டப்பட வேண்டும். இரண்டாவது, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினரினுடைய உரிமைகளும் கடமைகளும் நோக்கங்களும் என்ன. இந்த இரண்டையும் தெளிவாக வரையறுக்காமல் நம்மால் புரட்சியில் வெற்றியடைய முடியாது என்பதை லெனின் தெளிவாக இந்நூலில் விளக்குகிறார். கட்சி என்பது உணர்வுபூர்வமுள்ள தன் கடமையினை ஏற்றுக்கொண்ட, புரட்சியை ஒரு முழுநேர தொழிலாக கொண்ட புரட்சியாளர்களுடைய ஒரு கூட்டமைப்பு என்று லெனின் இந்நூலில் விளக்குகிறார். நன்றாக குறித்து கொள்ள வேண்டும். புரட்சியை முழுநேர தொழிலாக கொண்டவர்களுடைய குழு கட்சி. அதாவது கட்சி என்பது தொழிலாளி வர்க்கத்தினுடைய முன்னணி படை, வேன்கார்ட் ஆஃப் த ப்ரோலெட்டரியேட். அந்த கட்சி தான் தொழிலாளி வர்க்கத்திலிருந்து உணர்வுபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் முன்னேறிய தோழர்களை கொண்ட ஒரு குழுவாக இயங்க வேண்டும் என்கிறார் லெனின். இவ்வாறு பல நபர்கள், தோழர்கள் இணைந்து ஒரு அமைப்பை கட்டும் பொழுது முடிவெடுப்பதற்கான வழிமுறை என்ன? இந்த வழிமுறை தான் மத்தியத்துவப்படுத்தப்பட்ட ஜனநாயகம் என்று லெனின் கூறுகிறார். அதாவது தங்களுடைய கருத்துக்களை யார் வேண்டுமானாலும் முழுமையாக முன்வைக்கின்ற சுதந்திரம் இருக்க வேண்டும், விவாதிக்கின்ற உரிமை இருக்க வேண்டும். அவ்வாறு முழுமையாக ஆழமாக விவாதிக்கின்ற உரிமைதான் ஜனநாயகம். மத்தியத்துவம் என்றால் என்ன? ஒரு 10 பேர் ஒரு கட்சியினுடைய குழுவாக இருக்கிறார் என்றால் 10 பேரும் ஒத்த கண்ணோட்டத்தையும் ஒத்த முடிவையும் எடுக்க இயலாது. இது நடைமுறை சாத்தியமற்றது. எனவே முடிவெடுக்க வேண்டும் என்று வரும்பொழுது ஜனநாயக பூர்வமாக விவாதித்த பிறகு பெரும்பான்மை எந்த முடிவினை எடுக்கிறதோ அந்த முடிவே கட்சியினுடைய முடிவாக மாற்றப்படும்.
அந்த முடிவினை அந்த கருத்துக்கு எதிராக உள்ள சிறுபான்மையினர் மனப்பூர்வமாகவும் உணர்வுபூர்வமாகவும் ஏற்றுக்கொண்டு அமுல் நடத்த வேண்டும். அதற்கு பிறகு விவாதிக்கக்கூடாது என ஜனநாயகத்தையும் முடிவெடுத்த பிறகு மத்தியத்துவத்தையும் ஒரு கட்சி பின்பற்ற வேண்டும் என்பதை லெனின் தெளிவாக எடுத்துரைத்தார். இன்று வரை உலக பொது உடைமை இயக்கத்தினுடைய கட்சி கோட்பாடாக இது விளங்குகிறது. மிக பலமான மிக கடுமையான எதிரியாக உள்ள ஆளும் வர்க்கத்தை வீழ்த்த வேண்டுமானால் கட்சி என்பது கட்டுக்கோப்பான இராணுவம் போன்ற ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் என்பதில் லெனின் மிக தெளிவாக இருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த சிறுபான்மை முதலாளிகளின் அல்லது நில உடைமையாளர்களின் நலன்களுக்காக செய்யப்படுகின்ற இந்த முதலாளித்துவ அரசினை வீழ்த்தி உருவாகுகின்ற அரசானது ஒரு பாட்டாளி வர்க்க சர்வாதிகார அரசாக இருக்க வேண்டும். டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் ப்ரோலிட்ரேட், அதாவது சிறுபான்மை ஆட்சியை இழந்த முதலாளிகளுக்கும் நில உடைமையாளர்களுக்கும் அந்த அரசானது சர்வாதிகாரமாக இருக்கும். பெரும்பான்மை உழைக்கும் மக்களுக்கு ஜனநாயகமாக இருக்கும் என்பதை லெனின் இதில் தெளிவுபடுத்துகிறார். இதை பின்னாட்களில் அரசும் புரட்சியும் நூலில் விரிவாக்குகிறார். அது மட்டுமல்லாமல் கட்சியானது தன்னெழுச்சிவாதத்தின் பின்னால் செல்லக்கூடாது என்பதையும் லெனின் வலியுறுத்துகிறார். திட்டமிட்ட போராட்டங்களை உருவாக்குவது, தன்னெழுச்சியாக உருவாகின்ற போராட்டங்களில் கட்சி தலையிட்டு அதை ஒழுங்குபடுத்துவது என்ற முறையில்தான் சிறிது சிறிதாக புரட்சிக்கு மக்களை தயார் செய்ய முடியும் என்பதை லெனின் விளக்குகிறார். ஏனென்றால் புரட்சி என்பது கற்பனை அல்ல, புரட்சி என்பது சாகசவாதம் அல்ல, புரட்சி என்பது நடைமுறையில் நடத்தி முடிக்கப்பட வேண்டிய ஒரு கடமை என்ற உணர்வுடன் அதை திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்று லெனின் வலியுறுத்துகிறார். அடுத்ததாக, யார் கட்சியினுடைய உறுப்பினராக ஆக முடியும் என்ற கேள்விக்கு இந்நூலில் லெனின் பதில் கூறுகிறார். நன்றாக பயிற்சி பெற்ற முழுநேர புரட்சியாளர்களாக, முழு உணர்வுடன் உள்ளவர்களாக, கட்சி திட்டத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக கட்சி உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்கிறார் லெனின். ஜனநாயக மத்தியத்துவ கோட்பாட்டை ஒரு கட்சி உறுப்பினர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல கட்சி முன்வைக்கின்ற தத்துவத்தையும் நடைமுறையையும் மனப்பூர்வமாக செயல்படுத்தக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும் என்று லெனின் கட்சி உறுப்பினரை வரையறை செய்கிறார். கட்சி உறுப்பினர் மார்க்சியத்தை தொடர்ச்சியாக பயின்று தொழிலாளி வர்க்க போராட்டத்தில் அதை நடைமுறைப்படுத்தி அதன் அனுபவங்களை கற்றுக்கொள்பவராக தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று லெனின் வலியுறுத்துகிறார். அது மட்டுமல்லாமல் ஒரு கட்சி உறுப்பினர் ஏதாவது ஒரு வர்க்க வெகுஜன அரங்கங்களில் இயங்குபவராக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் அவர் முன்வைக்கிறார். எந்த வர்க்க வெகுஜன அரங்கங்களிலும் இயங்காமல் ஒரு தூய கட்சி உறுப்பினர் என்று யாரும் இருக்க முடியாது என்பதை லெனின் தெளிவுபடுத்துகிறார். இவ்வாறு புரட்சி வெற்றியடைய செய்வதற்கான மிக அடிப்படையான சிக்கல்களான கட்சி கட்டுவதையும் கட்சி உறுப்பினர்களை பற்றி வரையறை செய்வதிலும் என்ன செய்ய வேண்டும் என்ற நூலானது ரஷ்யா முழுவதும் இருந்த பாட்டாளி வர்க்கத்திற்கு புத்தெழுச்சியை உருவாக்கியது, புது ஒளியினை பாய்ச்சியது. நாடு முழுவதும் கட்சியினை கட்டுவதற்கு ஒரு அமைப்பாளனாக பத்திரிகை மட்டும்தான் விளங்க முடியும் என்று வலியுறுத்திய லெனின் நாடு முழுமைக்குமான ஒரு புரட்சிகரமான பத்திரிகையை துவங்கினார். அதுதான் இஸ்கரா, தீப்பொறி என்று பொருள். ஜனநாயகம் என்பதை வார்த்தை அளவில் லெனின் பயன்படுத்தவில்லை. கட்சிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட போது பெரும்பான்மையான மத்திய கமிட்டி உறுப்பினர்கள் லெனினுடைய கருத்துக்களை ஆதரிப்பவர்களாகவும், சிறுபான்மையான மத்திய கமிட்டி உறுப்பினர்கள் லெனின் கருத்தை எதிர்ப்பவர்களாகவும் இருந்தார்கள். இவர்களே போல்ஷிவிக் என்றும் மென்ஷிவிக் என்றும் அழைக்கப்பட்டார்கள். ரஷ்ய மொழியில் போல்ஷிவிசம் என்றால் பெரும்பான்மை, மென்ஷிவிசம் என்றால் சிறுபான்மை. ஆனால் ஜனநாயக பூர்வமாக சிறுபான்மையர்கள் கருத்துக்களை மதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ரஷ்ய சமூக ஜனநாயக கட்சிக்கு உள்ளாகவே இந்த இரண்டு குழுக்களும் தனித்தனியாக இயங்கி வந்தன. 1903
1912 போல்ஷிவிக் கட்சி தனித்த கட்சியாக அறிவிக்கப்படும் வரை ரஷ்ய சமூக ஜனநாயக கட்சி, அதாவது ரஷ்ய பொது உடைமை கட்சிக்குள் 2 குழுக்கள் இயங்கின. 2 மத்திய கமிட்டிக்கான பத்திரிகைகள் வெளிவந்தன. அந்த பத்திரிகைகளில் இவர்களுக்கிடையேயான கருத்து மோதல்கள், தத்துவ மோதல்களும் நடந்து வந்தன. ஆனால் இவை எவையும் பொதுமக்களுக்கு தெரியாது. நிபந்தனை என்னவென்றால், கட்சிக்குள், கட்சி உறுப்பினர்களுக்குள், மத்திய கமிட்டிக்குள் எவ்வளவு வேண்டுமானாலும் விவாதித்து கொள்ளுங்கள். ஆனால் வெளியே உள்ள தொழிலாளி வர்க்கத்திற்கு கட்சி பிளவுபட்டுள்ளது என்பது தெரியக்கூடாது என்ற நிபந்தனையின் அடிப்படையில் போல்ஷிவிக்களும் மென்ஷிவிக்குகளும் கட்சிக்குள் ஏறக்குறைய 9 ஆண்டுகள் கருத்து வேறுபாடுகளுடன் இயங்கினார்கள். இன்று சிறிய சிறிய சிக்கல்களுக்காக தங்களுக்குள் முரண்பட்டு குழுக்களாக சிதறிக்கொண்டிருக்கும் மார்க்சிய லெனினிய குழுக்கள் இந்த ரஷ்ய புரட்சியினுடைய படிப்பினையையும் தோழர் லெனின் எவ்வாறு கட்சியை கட்டியமைத்தார் என்பதையும் இதன் மூலமாக உணர வேண்டும், பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். மார்க்சிய லெனினியம் என்பதை பெயரில் வைத்தால் மட்டும் போராது, அதை கடைபிடிக்கவும் செய்ய வேண்டும் என்பதற்கு இது ஒரு உதாரணமாகும். இவ்வாறு ரஷ்யாவில் ஒரு பாட்டாளி வர்க்க புரட்சி சாத்தியம் என்பதையும் விவசாயிகளுடன் இணைந்து அதை நடத்த முடியும் என்பதையும் நிறுவிய லெனின், கட்சி கட்டுவது, கட்சி உறுப்பினர்களுடைய கடமைகளை வரையறுக்குவது ஆகியவற்றை செய்தவுடன் அடுத்து எழுகின்ற கேள்வி, ரஷ்ய புரட்சியினுடைய கட்டம் என்ன, ரஷ்ய புரட்சியினுடைய தன்மை என்ன என்பதாகும். இதை தீர்க்கும் வகையில் 1905 ஜனநாயக புரட்சியில் சமூக ஜனநாயகத்தின் 2 போர்த்தந்திரங்கள் என்ற நூலினை லெனின் எழுதினார். ஜனநாயக புரட்சியை நடத்துகின்ற கடமை என்பது முதலாளிகளுடையது. அந்த புரட்சிக்கு முதலாளித்துவ வர்க்கம்தான் தலைமை தாங்கும். அவ்வாறு ஒரு ஜனநாயக புரட்சி, அதாவது முதலாளித்துவ ஜனநாயக புரட்சி நடந்து முடிந்து ஒரு முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறை வளர்ந்த பிறகு, பாட்டாளி வர்க்கம் மக்கள் தொகையில் பெரும்பான்மையாக ஆன பிறகு சோஷியலிச புரட்சி நடத்துவது தான் தொழிலாளி வர்க்கத்தினுடைய கடமை என்று அதுவரை நம்பப்பட்டு வந்தது. இந்த கருத்துக்களை லெனின் உடைத்தெறிந்தார். பின்னாட்களில் ஏகாதிபத்திய முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் என்ற நூலில் இந்த கருத்தோட்டங்களை விவரித்தாலும் இந்த நூலிலேயே லெனின் ஒன்றை தெளிவாக குறிப்பிடுகிறார். முதலாளித்துவ வர்க்கமானது ஜனநாயக புரட்சியினை நடத்துகின்ற அந்த வரலாற்று பூர்வமான கடமையை செய்ய தவறிவிட்டது. இனிமேலும் அதால் செய்ய முடியாது. ஜனநாயக புரட்சியே நிறைவேற்றுவதற்கு அதனால் முடியாது. அது ஊசலாட்டம் உள்ள ஒரு வர்க்கமாக மாறிவிட்டது என்று விளக்குகின்ற லெனின், ஜனநாயக புரட்சியையும் தலைமை தாங்கி நடத்த வேண்டிய அவசியமானது இன்றைக்கு பாட்டாளி வர்க்கத்தின் தலையில் விழுந்துள்ளது என்பதை இந்நூலில் விவரிக்கிறார். இந்த புரட்சியினுடைய அடிப்படையானது தொழிலாளி விவசாயிகளுடைய ஒற்றுமை என்று லெனின் நிறுவுகிறார். அது மட்டுமல்ல, இந்த ஜனநாயக புரட்சியை இறுதி வரை ரஷ்ய முதலாளித்துவ வர்க்கம் கொண்டு செல்லாது. அது இடையில் விட்டுவிட்டு ஓடிவிடும், புரட்சிக்கு பயந்துவிடும். எனவே இதனை இறுதி வரை கொண்டு செல்வது மட்டுமல்லாமல், இந்த ஜனநாயக புரட்சி கடமையை முடித்தவுடன் ஒரு சோஷலிச புரட்சி கட்டத்தை நோக்கி உடனடியாக பாட்டாளி வர்க்கமானது முன்னேறி செல்லும் என்பதை லெனின் தெளிவாக இந்நூலில் விளக்குகிறார். முதலாளித்துவ வர்க்கமானது ஜனநாயக புரட்சியினுடைய அந்த கோட்பாடுகளுக்கு துரோகம் இழைக்கும், சமரசம் இழைத்துவிடும் என்பதை லெனின் சுட்டிக்காட்டுகிறார். தொழிலாளி வர்க்க தலைமையிலான ஜனநாயக புரட்சி, இதுவே பின்னாட்களில் புதிய ஜனநாயக புரட்சி என்றும் மக்கள் ஜனநாயக புரட்சி என்றும் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டது. ஆனால் அதனுடைய அடிப்படை இதுதான். முன்னேறிய முதலாளித்துவம் இல்லாத நாடுகளில், அதாவது முதலாளித்துவ பொருள் உற்பத்தி இல்லாத நாடுகளில் புதிய ஜனநாயக புரட்சி என்பதுதான் புரட்சியினுடைய ஆரம்ப கட்டமாக இருக்கும் என்று உலகம் முழுவதும் உள்ள பின்தங்கிய நாடுகளுக்கு லெனின் இந்த நூலின் மூலமாக வழிகாட்டினார். இந்த நூலின் மூலமாக ரஷ்ய முதலாளித்துவ வர்க்கம் புரட்சிக்கு பயந்து ஓடிவிடும் என்ற உண்மையை ரஷ்ய பாட்டாளி வர்க்கத்திற்கு புரிய வைத்ததுடன்,
ஜனநாயக புரட்சியின் கடமையை ரஷ்ய பாட்டாளி வர்க்கம்தான் செய்ய வேண்டும் என்ற உறுதியையும் தெளிவையும் லெனின் அளித்தார். தோழர் லெனின் அவர்களின் குரலிலேயே இதை சில வினாடிகள் கேட்போம். Все должны быть на своем посту. Помните, товарищи рабочие, у нас только... அன்றைய ஜாரிச ரஷ்யாவானது பல தேசிய இனங்களை அடக்கி ஒடுக்குகின்ற ஒரு நாடாக விளங்கியது. ருஷ்ய தேசிய பெருமிதமானது ரஷ்ய மக்களிடையே ஆழமாக ஊடுருவி இருந்தது. ரஷ்ய அரசினால் ஆளப்பட்ட இதர தேசிய இனங்களை சார்ந்த தொழிலாளி வர்க்கத்தையும் ரஷ்ய நாட்டு தொழிலாளி வர்க்கத்தையும் இந்நிலையில் எவ்வாறு ஒன்றிணைப்பது என்று லெனின் சிந்தித்தார். பொது உடைமையானது சர்வதேசியத்தை அடிப்படையாக கொண்டது. இருந்தாலும் அனைத்து தொழிலாளி வர்க்கமும் உடனடியாக ஒரு சர்வதேசிய உணர்வினை பெறுவதில்லை. மாறாக அந்தந்த நாட்டு சூழ்நிலையில் ஒடுக்கப்படுகின்ற தேசிய இன தொழிலாளர்கள் ஒடுக்குகின்ற தேசிய இன தொழிலாளர்கள் மீது வெறுப்பாகவும் எதிரியாகவும் பார்க்கும் நிலை இயல்பாகவே இருக்கும். அந்த ஒடுக்குமுறையிலிருந்து விடுபட்டு தாங்கள் ஒரு தனிநாடாக மாற வேண்டும் என்ற எண்ணம் தொழிலாளி வர்க்கத்திடமும் மட்டுமல்லாமல் அந்த தேசிய இனத்தினுடைய பொதுவான கருத்தாக இருக்கும் என்பது இயல்பானது. எனவே இந்த முரண்பாட்டினை தீர்க்க சர்வதேச அடிப்படையிலான ஒரு தீர்வினை லெனின் முன்வைத்தார். தேசிய இன சிக்கலில் மார்க்சிய லெனினிய கோட்பாடுகளை வரையறுத்தார். எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் தான் தனியாக சுதந்திரமாக பிரிந்து வாழ்கின்ற உரிமை உண்டு என்பதை அனைவரும் அங்கீகரிக்க வேண்டும். ஆனால் ஒரு ஏகாதிபத்திய காலகட்டத்தில் அந்த குறிப்பிட்ட தேசிய இனமானது தன்னை நாடாக்கி கொண்டு தனிநாடாக மாறும் அந்த போக்கு என்பது ஒரு ஏகாதிபத்தியத்தை பலகீனப்படுத்துவதாக, ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான கண்ணோட்டத்தின் அடிப்படையில் நடக்கிறதா அல்லது அந்த ஏகாதிபத்தியத்தை பலப்படுத்துகின்ற வகையில் நடக்கிறதா என்பதை பொறுத்து அந்த குறிப்பிட்ட தேசிய இன சுயநிர்ணய உரிமையினை ஒரு பாட்டாளி வர்க்க கட்சியானது ஆதரிக்கவோ எதிர்க்கவோ செய்ய வேண்டும் என்று தேசிய இன விடுதலை சிக்கலை ஏகாதிபத்திய எதிர்ப்புடன் லெனின் ஒருங்கிணைத்தார். ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் தனித்து அரசாக வாழ்கின்ற உரிமை இருக்கிறது என்பது கோட்பாட்டு அளவில் சரியாக இருந்தாலும் நடைமுறையில் ஒரு பொது உடைமை இயக்கமானது அனைத்து நாட்டு தொழிலாளி வர்க்கமும் ஒன்றாக இணைந்து வாழ்வதையும் ஒற்றுமைப்படுத்துவதையுமே அடிப்படையாக கொண்டது என்பதையும் லெனின் வலியுறுத்தினார். அதாவது கொள்கை அளவில் பிரிந்து போகும் உரிமை உண்டு என்றாலும் நடைமுறையில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இணைந்து வாழ்வதற்கான முயற்சிகளை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த கொள்கையினுடைய அடிப்படை கோட்பாடாகும். இந்த அடிப்படையில் ரஷ்ய நாட்டினுடைய தேசிய இன சிக்கலுக்கு லெனினிசம் தீர்வினை முன்வைத்தது. அது என்ன தீர்வு என்றால், ரஷ்ய நாட்டு தொழிலாளி வர்க்கம் தன்னுடைய ருஷ்ய தேசிய இன பெருமிதத்தை கைவிட்டு ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்களை சார்ந்த அனைத்து தொழிலாளி வர்க்கத்திற்கும் தனி நாட்டினை அமைத்து கொள்ளும் உரிமை உண்டு என்பதை அங்கீகரித்து அவர்கள் பிரிந்து செல்லும் உரிமைக்காக ரஷ்ய நாட்டு தொழிலாளி வர்க்கம் குரல் கொடுக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்களை சார்ந்த தொழிலாளி வர்க்கமானது ரஷ்ய தொழிலாளி வர்க்கம் பிரிந்து போகும் உரிமை கொடுக்கவே தன்னுடைய சுயமரியாதையையும் தேசிய இனத்திற்கான அங்கீகாரத்தையும் வழங்கவே நாங்கள் பிரிந்து போக மாட்டோம், பிரிந்து போகும் உரிமையை மட்டும் வைத்து கொண்டு உங்களுடன் ஒற்றுமையாக ஒரு கூட்டரசில் இருப்போம் என்று ரஷ்ய நாட்டில் ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்களினுடைய தொழிலாளி வர்க்கமானது குரல் எழுப்ப வேண்டும் என்ற கோட்பாட்டினை லெனின் முன்வைத்தார். மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இது முரண்பாடான ஒரு இரண்டு விதமான முழக்கங்களாக தோன்றினாலும் நடைமுறையில் பார்க்கும் பொழுது ஒடுக்கும் நாட்டு தொழிலாளி வர்க்கத்தையும் ஒடுக்கப்படும் நாடுகளுடைய தொழிலாளி வர்க்கத்தையும் இணைப்பதற்கு இதை தவிர வேறு எந்த கோட்பாடும் இருக்க முடியாது என்பது விளங்கும். இந்த அடிப்படையில் ருஷ்ய தேசிய இன பெருமிதத்தை விட்டொழித்து இதர அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட நாடுகளின் தேசிய இன சுயநிர்ணய உரிமையை ரஷ்ய தொழிலாளி வர்க்கத்தை லெனின் ஏற்றுக்கொள்ள வைத்தார். அதன் மூலமாக ஒடுக்கப்பட்ட ஒடுக்கும் நாடுகளை சார்ந்த தொழிலாளி வர்க்கங்கள் ஒன்றிணைந்து ஜார் அரசினை வீழ்த்துவதற்கான
கோட்பாடுகளை அடிப்படைகளை லெனின் நிறுவினார். காலனிய நாடுகளின் விடுதலை போராட்டத்திற்கும் ஒடுக்கப்பட்ட இதர நாடுகளினுடைய விடுதலை போராட்டத்திற்குமான வழிகாட்டியாக லெனினுடைய தேசிய இனங்கள் பற்றிய கோட்பாடுகள் உலகம் முழுவதும் வழிகாட்டின. 1905 ஒரு ரஷ்ய புரட்சியானது எழுச்சி பெற்று மிக பெரும் தோல்வியில் முடிந்தது. இந்த தோல்வியின் காரணமாக சோஷலிச இயக்கத்தில் ஒரு விதமான சோர்வும் குழப்பமும் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் பொகடனாவ் போன்ற சில மார்க்சிய அறிஞர்கள் ஆஸ்திரிய இயற்பியலாளர் எர்னஸ்ட் மாக் என்பவனுடைய அனுபவவாத விமர்சனம் என்ற தத்துவத்தை மார்க்சியத்துடன் கலக்க முயன்றனர். இதற்கு எதிராக பொருள் முதல்வாதமும் அனுபவவாத விமர்சனமும் என்ற நூலினை 1908 லெனின் எழுதி 1909 இது வெளியிடப்பட்டது. மார்க்ஸ் ஏங்கல்ஸ் காலத்திற்கு பிறகு இயக்கவியல் பொருள் முதல்வாத தத்துவத்தை அவர் காலத்திய அறிவியலுடன் இணைத்து அதை செழுமைப்படுத்தி அதை நிறுவுவதற்கு இந்த நூலானது மிக பெரும் பங்கு வகித்தது. அது மட்டுமல்லாமல் ரஷ்ய பொதுவுடைமை இயக்கத்துள் நிலவிய தத்துவ குழப்பத்தை தீர்த்து பாட்டாளி வர்க்கத்தை தெளிவடைய வைத்தது. பொருள் முதல்வாதம் என்பது இந்த உலகமானது மனித மனதிற்கு வெளியே சுதந்திரமாக இருக்கிறது என்பதை அங்கீகரிக்கிறது. நம் உணர்ச்சிகள் என்பது அந்த புற உலகினுடைய பிரதிபலிப்புகளே என்கிறது பொருள் முதல்வாதம். ஆனால் கருத்து முதல்வாதம் என்பது புற உலக யதார்த்தத்தை மறுத்து இந்த உலகம் என்பதே நம் உணர்ச்சிகளினுடைய தொகுப்பு அல்லது மனதின் வெளிப்பாடு என்று கருதுகிறது. இதை விளக்கும் வகையில் மனித அறிவு என்பது புறநிலையாக இருக்கும் உண்மையான உலகின் பிம்பம் அல்லது பிரதிபலிப்பு என்று லெனின் தெளிவுபடுத்தினார். இதுவே தியரி ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பிரதிபலிப்பு கோட்பாடு என்று வழங்கப்படுகிறது. அறிவு என்பது மாறாத ஒன்றல்ல, மாறாக அது உண்மையை நோக்கி தொடர்ந்து முன்னேறும் ஒரு செயல்முறை என்றார் லெனின். முழுமையான உண்மை என்பது சாத்தியம் என்றாலும் நாம் அடையும் அறிவியல் கோட்பாடுகள் பெரும்பாலும் சார்பு உண்மைகளாகவே இருக்கின்றன. ரிலேட்டிவ் ட்ரூத் என்பதை லெனின் நிரூபிக்கிறார். அதாவது பொருள்களை பற்றிய நம்முடைய அறிவானது விரிவடைந்து கொண்டே செல்கிறது. ஆகவே ஒரு குறிப்பிட்ட எல்லையில் அதை நிறுத்தி நாம் முடிவு செய்ய முடியாது என்கிறார். அணுக்களுக்குள் மேலும் மேலும் பிளவுண்டு செல்லும் பொழுது மிகச்சிறிய துகள்கள் கண்டுபிடித்து கொண்டே போவது என்பது ஒரு பொருள் இல்லை என்பதை நிறுவவில்லை. மாறாக நாம் ஏற்கனவே அந்த பொருளை பற்றி வைத்திருந்த அந்த குறுகிய எல்லைகள் உடைகிறது என்றுதான் நாம் கொள்ள வேண்டுமே தவிர அதை வைத்துக்கொண்டு அந்த பொருளே இல்லை என்று வாதிட முடியாது என்பதை லெனின் விளக்குகிறார். மாக் முன்வைப்பது பெர்க்லி பாதிரியார் என்ற அந்த பழைய கருத்துக்களினுடைய புதிய வடிவம் என்பதை லெனின் நிரூபிக்கிறார். புற உலகு என்று ஒன்று இல்லவே இல்லை, நம் மனதிற்குள் தான் அது இருக்கிறது. ஒன்றை ஒருவன் ஆப்பிள் என்று மனதில் நினைத்தால் அது ஆப்பிளாக இருக்கிறது. அதை அவன் வேறு பழமாக நினைத்தால் அவனுக்குள் அது வேறு பழமாக மாறுகிறது என்று பெர்க்லி பாதிரியார் வாதிட்டார். நம் நாட்டில் எவ்வாறு சங்கரர் புற உலக யதார்த்தத்தை மறுத்தாரோ, புற உலகம் என்ற ஒன்று இல்லவே இல்லை, அது நம் மனதிற்குள் இருக்கிறது என்று வாதிட்டாரோ, அதே போன்றதொரு வாதம்தான் பெர்க்லி பாதிரியாரோ அல்லது மாக் போன்றவர்களோ முன்வைத்தது. இதை அறிவியல் பூர்வமாகவும் ஆழமான விவாதங்கள் மூலமாகவும் லெனின் மறுதலித்து இயக்கவியல் பொருள் முதல்வாதத்தினுடைய அறிவியல் பூர்வமான உண்மையினை இந்நூலில் நிறுவுகிறார். இந்த நூலானது ரஷ்ய பொது உடைமை இயக்கத்திற்குள் நிலவிய தத்துவ குழப்பங்களை உடைத்தெறிந்து இயங்கியல் பொருள் முதல்வாத பார்வையினை ரஷ்ய பாட்டாளி வர்க்கத்திடம் நிலைநிறுத்தியதில் பேருதவி புரிந்தது. ரஷ்ய புரட்சி தன்னுடைய இறுதி கட்டத்தில் இருந்த நாட்களில் 1917 லெனின் எழுதியதுதான் ஏகாதிபத்தியம், முதலாளித்துவத்தின் உச்சகட்டம், இம்பீரியலிசம் த ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம். இந்த நூலில் ஏகாதிபத்தியம் என்பது எவ்வாறு முதலாளித்துவத்தினுடைய ஒரு உச்சபட்ச கட்டமாக மாறியுள்ளது என்பதை
அவர் நிறுவுகிறார். ஏகாதிபத்தியம் என்பது முதலாளித்துவத்தின் ஏகபோக நிலை, மோனோபோலி ஸ்டேஜ் என்று வரையறுக்கிறார். சிறிய சிறிய நிறுவனங்கள் என்பது மறைந்து உற்பத்தியும் மூலதனமும் ஒன்று குவிந்து பெரிய நிறுவனங்களாக மாறி அவை பொருளாதாரத்தில் ஒரு தீர்மானமான பங்கை வகிக்கின்றன. வங்கி மூலதனமும் தொழில் மூலதனமும் இணைந்து நிதி மூலதனம் என்ற ஒன்று உருவாகியுள்ளது. இந்த நிதி மூலதனத்தினுடைய சிறிய குழுவானது ஒரு பெரிய நாட்டையோ அல்லது உலகத்தினுடைய பொருளாதாரத்தையோ கட்டுப்படுத்துகின்ற அளவிற்கு வளர்ந்துள்ளதை இந்நூலில் லெனின் நிறுவுகிறார். அதேபோல பழைய முதலாளித்துவம் பொருள்களை ஏற்றுமதி செய்யும். ஆனால் ஏகாதிபத்தியமானது பொருள்களை விட மூலதனத்தையே அந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது. அதாவது மூலதன ஏற்றுமதி செய்து குறைந்த கூலியுள்ள நாடுகளில் தொழிற்சாலைகளை கட்டுவது என்ற அடிப்படையில் ஏகாதிபத்தியம் வளர்ச்சி அடைந்துள்ளதை லெனின் இதில் நிறுவுகிறார். அது மட்டுமல்லாமல் பெரிய நிறுவனங்கள் தங்களுக்குள் உலக சந்தையை பங்கு போட்டுக்கொள்ள கூட்டணிகளை அமைப்பதையும் லெனின் இந்நூலில் விளக்குகிறார். அதன் காரணமாக உலகினுடைய அனைத்து பகுதிகளும் அந்த ஏகாதிபத்தியங்களுக்குள் பங்கிடப்படுகின்றன அல்லது பங்கிடப்பட்டுவிட்டன என்பதை லெனின் அந்நூலில் விவரிக்கிறார். இவ்வாறு பங்கீடு முடிந்தவுடன் புதிய சந்தையை தேட இந்த ஏகாதிபத்திய நாடுகளுக்குள் போர் மூழுவது என்பது ஒரு அடிப்படை விதியாகவே மாறிவிடும். போரை தவிர தான் உயிர் வாழ்வதற்கு இந்த ஏகாதிபத்தியங்களுக்கு எந்த வழியும் இல்லை என்பதை இந்நூலில் லெனின் நிறுவுகிறார். ஆக மனித குலத்தையே அழிக்கின்ற சுரண்டல் ஒன்றிய குறிக்கோளாக கொண்ட போர்களை மட்டுமே நடத்துகின்ற இந்த ஏகாதிபத்திய நிலையானது இந்த முதலாளித்துவத்தினுடைய வளர்ச்சியடைந்த கட்டமான ஏகாதிபத்திய நிலையினை ஒட்டுண்ணித்தனம் என்றும் அழியப்போகும் முதலாளித்துவம் என்றும் லெனின் வரையறுக்கிறார். இதிலிருந்து அடுத்து பெறப்படுவது என்னவென்றால், ஒரு நாட்டில் முதலாளி வர்க்கம் அதனுடைய அரசு, அதை எதிர்த்த தொழிலாளி வர்க்கம் என்ற நிலை மாறி உலகம் முழுவதும் ஆளக்கூடிய ஏகாதிபத்தியங்கள், அதை எதிர்த்து ஒவ்வொரு நாட்டு தொழிலாளி வர்க்கமும் போராட வேண்டிய நிலைமை. இந்த போராட்டத்தில் எல்லா நாட்டு தொழிலாளி வர்க்கங்களும் இணைய வேண்டிய அவசியம். ஒரு நாட்டு விடுதலை போராட்டத்திற்கு மற்றொரு நாட்டு தொழிலாளி வர்க்கம் ஆதரிக்க வேண்டிய ஒரு நிலை உருவாகியுள்ளதை லெனின் வரையறுக்கிறார். இதன் மூலமாக ஏகாதிபத்திய சங்கிலியில் இந்த உலகம் பிணைக்கப்பட்டு விட்டதால் இந்த சங்கிலி எங்கு மிக பலகீனமாக இருக்கிறதோ அந்த இடத்தில் ஓங்கி அடித்தால் இந்த சங்கிலியை உடைத்துவிட முடியும் என்று லெனின் இந்நூலில் நிறுவுகிறார். இதனால் உலகம் முழுவதும் உள்ள காலடி அடிமைகளாக இருந்த நாடுகளுக்கு லெனினியமானது ஒரு புத்தெழுச்சியை பாய்ச்சியது. அங்கு வர்க்க போராட்டம், மக்கள் போராட்டம் தீவிரமடைந்து ஏகாதிபத்திய கண்ணியானது பலகீனப்பட்டால் அந்த இடத்தில் அது ஒரு பின்தங்கிய நாடாக இருந்தாலும், விவசாய உற்பத்தி முறையை கொண்ட நாடாக இருந்தாலும் அங்கு புரட்சியினை நடத்த முடியும் என்ற நம்பிக்கையை இந்த லெனினுடைய ஏகாதிபத்தியம் பற்றிய வரையறையானது உலக பாட்டாளி வர்க்கத்திற்கு வழங்கியது. ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் என்ற நூல் இன்றைக்கும் நம் சமகாலத்திய ஏகாதிபத்தியத்தை ஆய்வு செய்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் அதை எதிர்த்த போராட்டங்களை கட்டி அமைப்பதற்கும் ஒரு கலங்கரை விளக்கமாய் வழிகாட்டியாய் விளங்குகிறது. அதே 1917ஆம் ஆண்டில் மிக முக்கியமான நூல் ஒன்றினை லெனின் எழுதினார். அதுதான் அரசும் புரட்சியும். தோழர் ஏங்கல்ஸ் எழுதிய குடும்பம், தனி சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் குறித்து என்ற உலக புகழ்பெற்ற நூலின் தொடர்ச்சியாகவும் அதை விரிவுரை செய்வதாகவும் ஏகாதிபத்திய காலகட்டத்தில் பாட்டாளி வர்க்க அரசனுடைய நிலைப்பாட்டினை உறுதி செய்வதாகவும் இந்த நூலானது விளங்குகிறது. அரசு என்பது ஒடுக்குமுறைக்கான கருவி என்பதே இதனுடைய முதல் கோட்பாடாகும். முதலாளித்துவ ஜனநாயக அரசு எனப்படுவது சிறுபான்மை ஆளும் வர்க்கங்கள், முதலாளிகள் அல்லது நிலவுடைமையாளர்களுக்கு ஜனநாயகமும் பெரும்பான்மை உழைக்கும் மக்களுக்கு சர்வாதிகாரமாகவும் இருக்கிறது. அதேபோல் புரட்சி வெற்றி பெற்ற பாட்டாளி வர்க்க அரசு நடத்துகின்ற நாடுகளும்
பெரும்பான்மை உழைக்கும் மக்களுக்கு ஜனநாயகமாகவும், ஏற்கனவே ஆட்சியை இழந்த ஆளும் வர்க்கத்திற்கு சர்வாதிகாரமாகவும் இருக்கும். ஆக அரசு என்பது ஒரு ஒடுக்குமுறைக்கான கருவி என்பதை லெனினின் நூலில் விளக்கினார். அதேபோல ஒரு புரட்சி நடைபெற்று முடிந்தவுடன் ஏற்கனவே உள்ள முதலாளித்துவ அரசு பொறியமைப்பை அப்படியே பயன்படுத்தி கொள்ள முடியாது என்பதை பாரிஸ் கம்யூன் அனுபவத்திலிருந்து மார்க்சிய மூலவர்கள் எடுத்துரைத்ததை சுட்டிக்காட்டிய லெனின், ரஷ்ய புரட்சியிலும் கூட ஏற்கனவே இருந்த ஜாரிச ரஷ்ய அரசு பொறியமைப்பை முற்றிலுமாக தகர்த்துவிட்டு ஒரு புதிய அரசு வடிவத்தை உருவாக்க வேண்டும், அதுதான் சோவியத் அரசு வடிவம் என்பதை விளக்கினார். உலகம் முழுவதும் பொது உடைமை அமைப்பாக மாறுகின்ற வரை இடைக்கால கட்டத்தில் இருக்கின்ற பொது உடைமை அரசானது ஒரு பாட்டாளி வர்க்க சர்வாதிகார அரசாகத்தான் இருக்கும் என்பதை லெனின் தெள்ளத் தெளிவாக இந்நூலில் சுட்டிக்காட்டுகிறார். நடைபெற்ற புரட்சியினை பாதுகாக்கவும், அதாவது உள்நாட்டு ஆளும் வர்க்கம், வெளிநாடுகளில் உள்ள முதலாளிகள் இந்த புரட்சியை குலைப்பதற்காக செய்யும் சதிகள் ஆகியவற்றை அடக்கி ஒடுக்குகின்ற ஒரு அரசாக, பெரும்பான்மை உழைக்கும் மக்களுக்கு ஜனநாயகமாக உள்ள ஒரு அரசாகத்தான் இந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்ற ஒரு அரசு வடிவமானது நிலவும் என்பதை இந்நூலில் லெனின் விளக்குகிறார். அரசானது சிறுக சிறுக உலர்ந்து உதிர்ந்துவிடும் என்று ஏங்கல்ஸ் கூறுவதை விளக்குகின்ற லெனின், உலகம் முழுவதும் ஒரு பாட்டாளி வர்க்க புரட்சி நடந்து முடிந்த பிறகு ஒடுக்குமுறைக்கான ஒரு கருவி என்ற தேவை இல்லாமல் போகும் பொழுது, மக்கள் தங்களை தாங்களே நிர்வகித்து கொள்கின்ற அமைப்புகள் உருவாகும் பொழுது, தனிப்பட்ட ஒரு ஒடுக்குமுறை கருவியான அரசு என்பது தேவைப்படாது என்பதையும் விளக்குகிறார். இவ்வாறு அரசு பற்றிய ஒரு பாட்டாளி வர்க்க நிலைப்பாட்டினை அரசும் புரட்சியும் நூலில் தெளிவுபடுத்தியதன் மூலமாக உலகம் முழுவதும் உள்ள பாட்டாளி வர்க்க கட்சிகளுக்கு இந்த அரசு பொறியமைப்பை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதையும் எவ்வாறு மாற்ற வேண்டும் என்பதை பற்றிய மார்க்சிய சிந்தனையை அடுத்த கட்டத்திற்கு லெனின் இந்த புத்தகத்தில் எடுத்துச் சென்றார். புரட்சி வெற்றியடைந்த பிறகு 1920ஆம் ஆண்டு லெனின் எழுதிய நூல்தான் இடதுசாரி கம்யூனிசம் ஒரு இளம்பருவ கோளாறு. அதிதீவிர இடதுசாரி கம்யூனிசம் என்பது புரட்சிகர நடவடிக்கைகளில் ஈடுபடும் பொழுது யதார்த்தமான அரசியல் சூழலை அல்லது வெகுஜன மக்களின் தயார் நிலையை கணக்கில் எடுத்து கொள்ளாமல் தன்னிச்சையான அவசரமான முடிவுகளை எடுக்கின்ற ஒரு போக்காக அதனை வரையறுக்கிறார். எனவே இதனை ஒரு குழந்தை பருவ நோய் என்று லெனின் கூறுகிறார். ஒரு குழந்தை தான் என்ன செய்கிறது என்று அறியாமல் ஒரு ஆர்வ மிகுதியால் எவ்வாறு தவறுகளை செய்கிறதோ அதுபோல தவறு செய்கின்ற ஒரு மனப்போக்காக இடதுசாரி கம்யூனிசத்தை லெனின் வரையறுக்கிறார். சாகசவாதம் என்பது தொழிலாளர் வர்க்கத்தை ஈடுபடுத்தாமல் அல்லது பொதுமக்களின் ஆதரவு இல்லாமல் ஒரு சிறிய குழுவினர் மட்டும் மேற்கொள்ளும் வீரதீர செயல்களாகும். தனிநபர் பயங்கரவாதம் அல்லது திடீர் கிளர்ச்சிகள் ஆகியவை. நம் நாட்டில் நக்சலைட் இயக்கத்தினர் மேற்கொண்ட தனிநபர் அழித்தொழிப்பு என்பதும் இத்தகைய வகையை சார்ந்ததுதான். அது ஒரு மார்க்சிய விரோத போக்காகும். இந்த இடதுசாரி அதிதீவிரவாதமானது எந்த விதமான சமரசங்களையும் மறுக்கிறது. ஒரு சமரசத்தை துரோகம் என்றே இடதுசாரிகள் கருதுகிறார்கள். ஆனால் லெனினுடைய கருத்துப்படி புரட்சி என்பது ஒரு கோடாக செல்கின்ற ஒரு நிகழ்வல்ல. மாறாக தேவைப்படும் பொழுது தந்திரோபாய பின்வாங்கல்கள் அல்லது நாடாளுமன்ற போராட்டங்களில் பங்கேற்பது ஆகியவை அவசியம் என்கிறார். இதை எட்டாத ஒரு சிகரத்தை அடைய முயற்சிக்கும் பொழுது அதில் ஏறுவதற்கு முன்பே முன்னர் சென்ற பாதையை மறுத்து வேறு ஒரு பாதையில் செல்வதையோ அல்லது நேராக ஏறுவதை தவிர்த்து சுற்றி சுற்றி ஏறுவதையோ முன்கூட்டியே நிராகரிப்பது எப்படி முட்டாள்தனமோ அப்படிப்பட்ட முட்டாள்தனம்தான் புரட்சி என்பது ஒரு நேர்கோட்டு பாதையில் செல்லும் என்று நினைப்பது என்று லெனின் இதில் வாதிடுகிறார். இடது அதிதீவிரவாதிகள் அகநிலை போக்கினை கொண்டவர்கள். அவர்களுள் உள்ள புரட்சிகரமான உணர்வானது பொதுமக்களுக்கும் இருக்கின்றது என்று புறநிலை யதார்த்தத்தை கணிக்காமல் திட்டமிடுபவர்கள் என்று லெனின் இதில் வரையறுக்கிறார். இது ஒரு அகநிலைவாதம் என்கிறார். இந்த போக்கானது
வர்க்க போராட்டத்திலிருந்து தொழிலாளி வர்க்கத்தை திசை திருப்பி வெகு மக்களை திரட்டுகின்ற போராட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தனிநபர் சாகசவாதத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக மாறிவிடும் என்கிறார். லெனின் பார்வையில் சொல்லப்போனால் புரட்சி என்பது வெறும் உற்சாகத்தால் மட்டும் செய்யப்படுவதல்ல, மாறாக அது அறிவியல் பூர்வமாக திட்டமிடுவது, வெகுஜனங்க மக்களின் ஆதரவினை திரட்டுவது, அவர்களை அரசியல்படுத்துவது, முன்வாங்கும் போது முன்னேறி செல்வது, பின்வாங்கும் சூழ்நிலை வந்தால் பின்வாங்குவது என்ற ஒரு போர்த்தந்திர அடிப்படையில் நடத்தப்படுவதே புரட்சியாகும். புதிதாக உருவான சோவியத் அரசானது பல்வேறு வெளிநாட்டு கொள்கைகளில் சமரசம் செய்து கொள்வதை அன்றிருந்த இடதுசாரி அதிதீவிரவாதிகள் எதிர்த்தனர். அதையெல்லாம் எவ்வாறு தவறான போக்கு என்பதை இந்த நூலில் லெனின் விவரிக்கிறார். வலது திருத்தல்வாதமானது எவ்வளவு ஆபத்தானதோ அவ்வளவு ஆபத்தானது இடது அதிதீவிரவாதம் என்பதையும் இதில் சுட்டி காட்டுகிறார். உலகம் முழுதும் பாட்டாளி வர்க்க கட்சியினை கட்டியமைக்கும் பொழுது இத்தகைய இடது அதிதீவிரவாத தவறுகள் ஏற்படுவதை தடுக்க வேண்டும் என்றும் அதை பற்றிய ஒரு தத்துவ வரையறையினை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த நூல் எழுதப்பட்டது. வரலாற்றில் மீண்டும் மீண்டும் வருகின்ற இத்தகைய போக்குகளை எதிர்த்து போராட இன்றைக்கும் இந்த நூலானது வழிகாட்டியாக திகழ்கிறது. அடுத்து லெனின் முன்னால் இருந்த சிக்கலானது ரஷ்யாவில் எவ்வாறு ஒரு சோஷலிச அமைப்பினை கட்டி எழுப்புவது என்பதாகும். உலக வரலாற்றிலேயே மிக முன்னேறிய ஒரு உற்பத்தி முறையினை கொண்டுள்ளது முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறைதான். அது நவீனமானது, விஞ்ஞானபூர்வமானது. இந்த முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறைதான் ஒரு நாட்டினை வளர்த்தெடுக்க முடியும். ஆகவே லெனின் இந்த முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறையை ஒரு சோஷலிச அரசானது செய்ய வேண்டும். ஒரு முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறையை முதலாளிகளால் தலைமை தாங்கப்படுகின்ற அரசானது நிகழ்த்தும் பொழுது அதனால் வருகின்ற பலன் என்பது ஒரு சிறிய குழுவினருடைய கையில் செல்லும். ஆனால் பாட்டாளி வர்க்க தலைமையிலான புரட்சி வெற்றி பெற்ற ஒரு அரசானது இந்த முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறையை கட்டி அமைக்கும் பொழுது தொழில் புரட்சியை உருவாக்கி தொழிற்சாலைகளை அமைப்பது, இதனை ஒரு பாட்டாளி வர்க்க அரசானதே செய்யும் பொழுது அதனுடைய பலன், அதனுடைய உபரியானது அந்த மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். எனவே இதனை அரசு முதலாளித்துவம் என்ற ஒரு வடிவமாக லெனின் வரையறை செய்தார். ஸ்டேட் கேபிட்டலிசம் சோஷியலிச சமுதாயத்திற்கு மாறுவதற்கான ஒரே படியாக, அதற்கு முன்னால் உள்ள படியாக இந்த அரசு முதலாளித்துவம் என்ற வடிவத்தை லெனின் முன்வைத்தார். சோஷலிச அமைப்பு என்பது உற்பத்தி சக்திகளினுடைய உயர்ந்தபட்ச வளர்ச்சி கொண்ட ஒரு கட்டமாகும். அந்த உற்பத்தி சக்திகளை எல்லாமும் அளிக்கக்கூடிய அளவிற்கு வளர்ந்த சமுதாயமாக, அதுதான் சோஷலிச சமுதாயம். வளர்வதற்கு ஒரு முதலாளித்துவ உற்பத்தி முறையை இந்த அரசு முதலாளித்துவமானது மேற்கொள்ளும், அதாவது ஒரு பாட்டாளி வர்க்க அரசே மேற்கொள்ளும் என்பதுதான் இதனுடைய பொருளாகும். இந்த அரசு முதலாளித்துவம் என்பதை கட்டியமைக்கும் கடமை ஒரு பாட்டாளி வர்க்க புரட்சி நடந்த அரசால் மட்டுமே முடியும். மாறாக முதலாளிகளால் தலைமை தாங்கப்பட்டு நடத்தப்படும் முதலாளித்துவ அரசுகளால் இந்த அரசு முதலாளித்துவத்தை ஒழுங்காகவும் முறையாகவும் கட்டியமைக்க முடியாது என்பதற்கு இந்தியா போன்ற முதலாளித்துவ அரசுகளில் உள்ள படிப்பினைகளே சான்றாகும். இந்தியாவில் ஒரு பொதுத்துறை நிறுவனமானது கட்டப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அது முழுவதும் அழிக்கப்பட்டு தனியார் முதலாளிகளிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அதாவது இந்திய பெருமுதலாளிகள் பலம் பெறும் வரை அந்த அரசு முதலாளித்துவத்தால் கட்டப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் அவர்களுக்கு உதவின. அந்த பொதுத்துறை நிறுவனங்களே வாங்கும் அளவிற்கு அவர்களுக்கு பலம் வந்தவுடன், செல்வம் வந்தவுடன் இன்றைக்கு இந்த அரசானது அதை மீண்டும் அவர்களிடமே ஒப்படைப்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கு மாறாக சீனாவில் நடைபெறுவதை நாம் ஒரு பரிசோதனையாக எடுத்துக்கொண்டாலும், அங்கும் தனியார் முதலாளிகள் தொழில் நடத்தினாலும் அவர்கள் அந்த அரசின் கட்டுப்பாட்டில் நடத்துகிறார்கள். அங்குள்ள தொழிலாளி வர்க்கத்தின் உரிமையை பாதுகாத்து கொண்டு தொழில் நடத்துகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு அவர்கள் அதை சீன அரசிடமே ஒப்படைத்துவிட்டு சென்று விடுவார்கள் என்ற அடிப்படையில்
அங்கு அரசு முதலாளித்துவமானது செயல்படுகிறது. ஏனென்றால் அங்கு ஒரு பாட்டாளி வர்க்க சர்வாதிகார பொது உடைமை அரசானது நிலவுகிறது. இல்லை, அது ஒரு சமூக ஏகாதிபத்தியம்தான் என்று ஒருவர் வாதிடலாம். அது ஒரு விவாதத்துக்குரியதாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் சீனாவின் அனுபவமானது ஒரு அரசு முதலாளித்துவம் கட்டியமைக்கப்படுகின்ற ஒரு கண்கூடான உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதனை ஒரு சோதனை முயற்சி என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். சோஷலிசத்திற்கு முந்தைய கட்டத்தில் ஒவ்வொரு நபரும் நாட்டின் உற்பத்தியை கணக்கிடுவதிலும் விநியோகத்தை கட்டுப்படுத்துவதிலும் ஈடுபட வேண்டும் என்று லெனின் வலியுறுத்துவார். சோஷலிசம் என்பது கணக்கியல் மற்றும் கட்டுப்பாடு என்று அவர் அடிக்கடி கூறுவார். அதாவது முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறை எவ்வாறு கணக்கியல் கட்டுப்பாடுகளில் மிகச்சிறந்து விளங்குகிறதோ அதை நாம் கைக்கொள்ள வேண்டும் என்பார் லெனின். அதன் காரணமாகத்தான் அந்த முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறையில் இருந்த அதிகாரிகளையும் நாம் பயன்படுத்தியே ஆக வேண்டும் என்று லெனின் குறிப்பிடுவார். இவ்வாறு லெனினிசமானது ரஷ்ய புரட்சியினுடைய வெற்றியானது உலகம் முழுவதும் இருந்த பாட்டாளி வர்க்கத்திற்கு புத்தெழுச்சியை வழங்கியது. சீனா, கியூபா, வியட்நாம் போன்ற நாடுகள் விடுதலை அடையவும் ஒரு சோஷலிச பாதையில் செல்வதற்குமான அடிப்படையை லெனினிசமே வகுத்து கொடுத்தது. ரஷ்யாவில் மட்டும் புரட்சி நடைபெறவில்லை என்றால் மார்க்சியம் என்பது வெறும் கற்பனவாதம் என்று முதலாளிகள் கொக்கரித்து கொண்டிருந்திருப்பார்கள். அவர்கள் நினைத்தது என்னவென்றால், அழுக்கு சட்டை போன்ற ஒரு தொழிலாளிகள், தங்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் அடித்து கொள்கின்ற தொழிலாளிகளாவது ஆட்சியை பிடிப்பதாவது ஒன்று சேர்வதாவது என்று இருமாந்திருந்த முதலாளிகளினுடைய இதயத்தில் ஈட்டியினை சொருகினார் லெனின். தொழிலாளிகளும் விவசாயிகளும் ஒன்று சேர்ந்தால் புரட்சி நடத்த முடியும், அதிகாரத்தை கைப்பற்ற முடியும், ஒரு நாட்டினையே வழிநடத்த முடியும் என்று நிறுவியவர் தோழர் லெனின் ஆவார். தோழர் லெனின் இல்லை என்றால், லெனினிசம் ரஷ்ய புரட்சியினை வழிகாட்டவில்லை என்றால், மார்க்சியம் என்பது வெறும் கற்பனாவாதமாகவே இன்று வரை இருந்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. அது மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் குறைஞ்சபட்சம் அரசியல் விடுதலையாவது காலனிய நாடுகள் அடைந்ததற்கு காரணம் லெனினிசத்தினுடைய வழிகாட்டுதலும் ரஷ்ய புரட்சியினுடைய வெற்றியுமே ஆகும் என்பதை உலகில் நியாயமாக வரலாற்றை ஆய்வு செய்கின்ற எவரும் மறுக்க மாட்டார்கள். லெனினுக்கு தத்துவமும் நடைமுறையும் வேறு வேறு அல்ல. நடைமுறையில் சாத்தியமானது மட்டுமே தத்துவம் என்று லெனின் ஏற்றுக்கொள்வார். அதனால்தான் ரஷ்ய புரட்சியினுடைய அன்றைய கட்டங்களை பகுத்தாராய்ந்து அந்த கட்டத்திற்கேற்ப லெனின் போர் தந்திரங்களை வகுத்தளிப்பார். லெனின் கூறுவது என்னவென்றால், மக்களிடையே செல்லுங்கள், அவர்களை அரசியல்படுத்துங்கள், கிளர்ச்சி பிரச்சாரத்தில் ஈடுபடுங்கள், இதுதான் கம்யூனிஸ்டுகளினுடைய முதன்மையான கடமை என்று லெனின் வலியுறுத்தி கொண்டே இருப்பார். இன்று நம்முள்ள மிகப்பெரிய சவால் என்பதும் வர்க்க வெகுஜனங்களிடையே செல்வது, அவர்களை அரசியல்படுத்துவது, அவர்களுக்கு பொருளாதாரத்தை சொல்லிக் கொடுப்பது, அவர்களை ஒன்றிணைப்பது, இதுதான் நம் முன்னுள்ள சவாலாக இன்றைக்கும் உள்ளது. இந்த சவாலினை நீக்கி ஒரு பொதுவுடைமை கட்சியினை கட்டியமைக்க லெனினிசத்தை விட்டால் நமக்கு வேறு வழியே கிடையாது. லெனினிசத்தை மிக ஆழமாக பயில்வதன் மூலமாகவும் அன்றைய ரஷ்ய புரட்சி கட்டத்தில் லெனின் எவ்வாறு அதை அணுகினார், எவ்வாறு ஆய்வு செய்தார், எவ்வாறு கட்சியினை கட்டினார், எவ்வாறு போர் தந்திரங்களை வகுத்தளித்தார் என்பதை நாம் உணர்வுபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் எந்த அளவிற்கு ஆழமாக உணர்கிறோமோ அந்த அளவிற்கு நம்மால் நம் நாட்டில் அது போன்றதொரு அமைப்பினை கட்ட முடியும். உதாரணமாக லெனினுடைய இடதுசாரி கம்யூனிசம் இளம்பருவ கோளாறு என்ற நூலினை ஆழமாக உள்வாங்கியிருந்தால் இந்திய நாட்டில் மார்க்சிய லெனினிய இயக்கமானது மிக அதிதீவிர பாதையில் சென்றிருக்காது. அதே போல லெனினுடைய ஜனநாயகம் என்ற கோட்பாட்டினை மதித்திருந்தால், ரஷ்ய சமூக ஜனநாயக கட்சியினுடைய அனுபவத்தை உள்வாங்கி இருந்தால், எம்எல் இயக்கங்களானது சிதறிய நெல்லிக்காய் மூட்டை போல சிதறி கொண்டிருப்பதும் இன்றைக்கும் பிளவுபட்டு கொண்டே இருக்கும் போக்கினை தடுத்திருக்க முடியும். இது எதை காட்டுகிறது என்றால், இந்த இயக்கங்களை வழிநடத்திய தலைவர்கள் மார்க்சிய லெனினியத்தை சரிவர புரிந்து கொள்ளவில்லை
என்பதையோ அல்லது அவ்வாறு புரிந்து கொண்டிருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்பதையும் நிரூபிக்கிறது. மட்டுமல்லாமல் லெனினுடைய ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என்ற நூலினை ஆழமாக பயிலாமல் சமகால ஏகாதிபத்தியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அப்படி புரிந்து கொள்ள முடியாவிட்டால் அதனை நம்மால் வரையறுக்கவும் முடியாது, அதற்கு எதிரான போராட்டங்களை கட்டியமைக்கவும் முடியாது என்பதை நாம் உணர வேண்டும். இடதுசாரி கம்யூனிசம் இளம்பருவ கோளாறு நூலில் எவ்வாறு ஒரு பாராளுமன்றத்தை, முதலாளித்துவ பாராளுமன்றத்தை பயன்படுத்தி கொள்வது, எப்பொழுது அதை புறக்கணிக்க வேண்டும், எப்பொழுது அதில் பங்கேற்க வேண்டும், அவ்வாறு பங்கேற்றாலும் எவ்வாறு அதனை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதை லெனின் விவரிக்கிறார். இந்த நூலினை தமிழிலும் ஆங்கிலத்திலும் பலமுறை அச்சடித்துள்ள தேர்தலில் ஈடுபடுகின்ற இந்திய பொதுவுடைமையாளர்கள் அச்சிடுகிறார்களே ஒழிய இதனுடைய சாரத்தை புரிந்து கொள்ளவில்லை என்பதை அவர்களுடைய தேர்தல் பாதையில் ஏற்படுகின்ற பின்னடைவுகளும் முதலாளித்துவ கட்சிகளுக்கு வால் பிடித்து செல்கின்ற போக்கிலிருந்து விடுபட முடியாமல் தவிப்பதும் காட்டுகிறது. ஆக மீண்டும் அவர்கள் லெனினிடம் சென்று பயில்வதை தவிர வேறு எதுவும் குறுக்கு வழிகள் கிடையாது. லெனின் ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என்றும் செத்து மடிந்து கொண்டிருக்கின்ற முதலாளித்துவம் என்றும் வரையறை செய்கிறார். உலக வரலாறு என்பது ஏதோ சில பத்தாண்டுகளில் வரையறுக்கப்படுவதல்ல. 1917 அவர் வரையறுத்தது இன்று வரை உண்மை என்பதை ஏகாதிபத்தியத்தினுடைய போக்குகளும் விளைவுகளும் நிரூபிக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஏகாதிபத்தியம் அதனுடைய உச்ச நிலையில் உள்ளது. தான் உயிர் பிழைப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறது, ஊசலாட்டத்தில் உள்ளது. இந்த நேரத்தில் தொழிலாளி வர்க்கமானது சிதறி தத்துவ குழப்பங்களில் சிக்குண்டு ஒன்றுபடாமல் பிளவுற்றிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் ஏகாதிபத்தியமும் முதலாளித்துவமும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த போக்கிலிருந்து விடுபட்டு மார்க்சிய லெனினிய அடிப்படையில் கட்சிகள் கட்டப்படுமானால், தத்துவங்கள் கோட்பாடுகள் உருவாக்கப்படுமானால் நிச்சயமாக தொழிலாளி வர்க்கமானது அரசியல்படுத்தப்படும். மீண்டும் ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு பேரெழுச்சியானது இந்திய துணைக்கண்டத்தில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதிலும் ஏற்பட்டு வருகிறது. இதுவே மார்க்சிய லெனினியத்தினுடைய உண்மைத்தன்மையை உலகிற்கு உணர்த்துகிறது. ஆக லெனினுடைய இந்த பிறந்த நாளில் நாம் முழங்குவோம், தோழர் லெனின் உங்கள் புகழ் நீடூடி வாழ்க. உங்களுடைய தத்துவ வெளிச்சத்தில் நாங்கள் அனைவரும் நடைபோடுவோம் என்று இந்த நாளில் உறுதியேற்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த ஊர்ல கம்யூனிசம் அழியுமா? அழியுமா? அழியுமாவா? சொல்லுங்க. மார்க்சிய தத்துவம் அழியுமா?